டெய்லி காலைல வந்த உடனே விளக்கு பொருத்தி சாமி பூ போட்டு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிருக்கிறாரு ஓனர் அன்னைய. இதோட 3ஆவது நாளாக பண்ணிகிட்ருக்கேன். வேலை ஆரம்பிச்சிருச்சு. என்ன நண்பர்களே, என் முகத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? ட்ரிம்மிங் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, வேலைக்கு போகலாம். முதலாளி ரொம்ப அதிகமான சம்பளமே கொடுக்குறாரு, நம்புகிறாரு. நம்ம வந்துட்டு கடையை பிக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ரெஸ்ட் டைம் முடிஞ்சு இப்போ வேலைக்கு போகணும். இப்போ மணி 3, நைட்டு 10:30 ஆகலாம், 11 ஆகலாம். கூட குறைச்சி போனாலும் பிரச்சனை இல்லை, வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் உதவி பண்ணுவோம். கடையில் தரைக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறாரு அந்த சட்டை போடாமல் இருக்கிறாரில்ல, அவர் தான் இதுக்குமே இந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்தது. தக்காளி வாங்க வந்தால் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மரத்தோட இலையெல்லாம் அதில் விழுந்து தண்ணி தேங்குது. அதனால் ஒரு ஆள் வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு இலையெல்லாம் கடைக்கு மேலே. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வியாபாரம் பிஸி ஆகிடும். அவர் வேதாரண்யம். சரி, ஓகே நண்பர்களே, கடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஓனருக்கு வெயிட்டிங். அந்த 2 வீலர் இருக்குல்ல, அது ஓனரோட தான். காரை கொண்டு போய் விட்டுட்டு 2 பேர் இருக்காங்க. இந்த பெயிண்ட் அடித்தார்ல, பெயிண்ட் அடிச்சுட்டு மேலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அவரையும் இந்த டீ போட்டார்ல, அவரையும் போஸு கொண்டு போய் விடுறதுக்கு போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த 2 வீலரை மாற்றி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு போக வேண்டியதான். ஃபுல்லாக வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ மொத்த கடையுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்மளுக்கு தான் ரொட்டி போட தெரியும், கோரிங் போட தெரியும், எல்லா வேலையுமே நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, மொத்த கடையை நம்மளை நம்பி தான் போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. சரி, ஓகே நண்பர்களே, டெடிக்கேஷனாக வேலை செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதலாளி நல்ல சம்பளம் கொடுக்குறாரு. ஓகே, கடையை முன்னேற்றுறது நம்ம பொறுப்பு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் இந்த நாளாக கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.